தேவ சித்தம் என்கிற ஒரு வார்த்தை குறித்து அந்த ஒரு டாபிக், அந்த ஒரு தலைப்பின் வழியாக நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்திலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம காதுகளை திறந்து வைத்து நம்ம கேட்போமாக. அதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நான் அதாவது அம்மாவுடைய சாட்சியை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உலக பிரகாரமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்மாவோட வேலை இந்த இது எல்லாமே அம்மாவுடைய அந்த உயர்வு, தேவன் எங்கள் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருந்த விதம், அதாவது தாழ்விலிருந்து எங்களை உயர்த்தின விதம் எல்லாமே தெரியும். ஆனால் அம்மா சொல்ல விரும்பிய ஒரு இது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை அவங்களுக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. அதனால் அவங்க இருந்தால் கூட கண்டிப்பாக சாட்சியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் ரொம்ப என்னை ஏவினபடினால் இன்று நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆண்டவரோடு அம்மாவுடைய அந்த உறவு என்ன அப்படிங்கிறத நான் அதிகமாக பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பரம தகப்பனாக தேவன் இருந்திருக்கிறார். அதாவது 43 வயதிலே அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டில் பிளாக் வந்ததுனால நிறைய பிளாக்கு, அதுவும் ஒரு இடத்துல 96% அளவுக்கு அடைப்பு இருந்து ஒரு நூல் இலையில் தான் அவங்களுக்கு ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது. டாக்டரே ஒரு வியந்த தருணம் அது. அந்த இதில் ஆண்டவரே கிருபையாய் உயிரை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த தருணம் தான் எங்களுக்கு எல்லாரிடத்திலும் ஆண்டவர் எங்களை தேடி வந்த தருணம். ஏன்னா எங்களை எல்லாருமே நாங்கள் வாலிப வயதில் இருந்தோம். அப்போ அம்மா மட்டும்தான் எங்களுடைய ஆதாரமாக இருந்தபடியினால அந்த நேரங்களில் தான் ஆண்டவர் குறித்த ஒரு தெளிவான நடத்துதலுக்குள்ளே நாங்கள் நடத்தப்பட்டோம். அப்போ தான் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையாக எங்களை ரட்சிப்புகளாக எங்கள் மூவரையும் வழி நடத்தினார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அம்மா அதற்கு பின்பாக ஒரு சில வருடங்கள் கழித்து ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது அம்மாவுக்கு, அதாவது ஒரு ஆண்டவரோட ஒரு ஆழமான அனுபவமாகவும் மறைவான அனுபவமாகவும் இருந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது வெளிப்பிரகாரமாக ஒரு பெரிய ஜபத்திலோ ஒரு பெரிய பக்தி வாழ்க்கையோ அதெல்லாம் தெரியாவிட்டாலும் அம்மாவுடைய ஒரு ஆழத்தில் அது தேவனோடு கூட உள்ள ஒரு நெருங்கிய உறவு. அதை என்னால் ரொம்பவே ஆண்டவர் உணர்த்தி காண்பித்தார். ஆண்டவர் விரும்புவதும் அதைத்தாங்கிறத இப்போல்லாம் எனக்கு அதிகமாக உணர்த்துறாரு. ஒரு எளிமையான ஒரு உறவை தான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறத அம்மாவோட மரணத்தின் மூலமாக நாங்கள் அதை உணர்ந்து கொண்டோம். ஏன்னா அம்மாவோட மரணம் என்பது ஆண்டவருடைய தெளிவான அழைப்பு என்பதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியிருக்கிறார். அதனால் அதுவே எங்களுக்கு ஒரு தேவ சமாதானமாக அது எங்களுக்கு விளங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது அவருடைய அழைப்பு தான் அப்படிங்கிறத நிறைய காரியங்கள் மூலமாக எங்களுக்கு அவர் காண்பித்து கொடுத்து விட்டார். அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், ஒரு எளிமையான தேவ உறவின் மூலமாக வருகிற அன்பையே நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். இதை தவிர ஒரு பெரிய நம்ம ஒரு ஊழியம் பண்ணோம், அப்படி ஜெபம் பண்ணோம், ஒரு பெரிய அந்நிய பாஷையில் இது பண்ணோம், அந்த இதெல்லாத்தையும் காட்டிலும் மறைவான தேவ சிநேகம், அதாவது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்தரங்கத்தில் அம்மாவுக்கு தேவனோடு உள்ள உறவு. ஏன்னா இன்றைக்கி அதாவது அம்மாவுக்கு இந்த தேவனோடு உள்ள அந்த அன்பை அவங்க ருசித்தது எப்படி அப்படின்னா, ஏதோ எல்லாம் அந்த ஹோட்டலில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு பாயசத்துக்காக வெயிட் பண்ணுற அந்த மாதிரியான எதிர்பார்ப்பில் உள்ள அன்பு இல்லை. அது வனாந்திரத்தில் தாகமாக இருந்தவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அன்பை தான் அம்மா அனுபவிச்சது. ஏன்னா ப்ரோக்ராமிங்னு எல்லாருமே சாஃப்ட்வேர் துறை நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இன்னொரு துறையில் தாகமாக இருந்தவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அன்பை தான் அம்மா அனுபவிச்சது. ஏன்னா அவர்களுடைய ஆரம்ப காலம் முதலே தனிமையை அனுபவித்தவர்கள் எங்கள் அம்மா. ஆனால் எந்த ஒரு தனிமையின் அனுபவத்தையும் எங்ககிட்ட அவங்க காமிக்காதவங்க. எங்கள் எல்லாருக்கும் துணையாக அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு துணையாக அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ரொம்ப தனிமையை அனுபவித்தாங்க. அந்த ஒரு காரணமே ஆண்டவருடைய அன்பை அதிகமாக ருசிப்பதற்கு அவர்களை ஏவிட்டு, அப்போ ஆண்டவருடைய அன்பிற்காகவே ஆண்டவரை தேடி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அன்புக்காக மாத்திரமே, மற்றபடி எதையுமே ஜெபத்தில் எங்கள் அம்மா கேட்டு நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் வாழ்க்கைக்காகவோ அல்லது அவங்களுக்கு வேலைக்காகவோ எந்த ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஒரு நாளும் எங்கள் அம்மா ஜெபிச்சதே கிடையாது. அதை நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால தான் ஆண்டவருக்காக தேட வேண்டும் என்கிற ஒரு பெரிய இதை நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா அம்மா ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, ஆனால் நாங்கள் சிறு வயதிலிருந்தே சிஎஸ்சி பேக்ரவுண்ட் வளர்ந்தவங்க. அதுதான் ஒரு பெரிய எனக்கு வைராக்கியத்தில் என்ன தள்ளினதுன்னு அதுதான். அப்போ ஆண்டவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் முக்கியம் இல்லை. உண்மையாக ஆண்டவர் தேடுகிற அந்த எளிமையான இருதயத்தை தான், எளிமையான ஒரு தாகத்தை தான் எதிர்பார்க்கிறார். அன்பின் தாகம், அதாவது ஆண்டவருக்காக தேடணும் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் நிறைவேறதுக்காகவோ அல்லது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்,
அப்படிங்கிறக்காகவோ நீ தேடாமல் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, நான் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக என் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, அவரை நான் நேசிப்பேன். இதுதான் அம்மாவோட அன்பு. இதுதான் அவர் அம்மாவோட எளிமையான ஆவிக்குரிய அனுபவம், நிலையான ஆவிக்குரிய அனுபவம். அப்போ இந்த அனுபவத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்கிறது ஆழமாக எனக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் உணர்த்தினார். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு என்னமோ நம்ம ஒரு ஊழியம் செய்கிறதுனால பெருசோ அல்லது ஊழியம் செய்யாதவர்கள் கம்மியோ அப்படின்னு கிடையாது. ஒரு அந்தரங்கத்தில் என்னோடு கூட உள்ள உறவு, அந்த உறவைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஆழமான அந்த அன்பின் நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். ஏன்னா ஒரு சின்ன ஜபம் தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இந்த ப்ரமோஷன் காரியங்கள்லாம் ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதாவது எனக்கெல்லாம் நான்லாம் சாதாரண படிப்பு படித்ததுக்கு இவ்வளோ பெரிய இது வந்து கண்டிப்பாக ஆண்டவர் தான் நினச்சா உண்டு, மற்றபடி எனக்கெல்லாம் இது சாதாரண காரியமே கிடையாதும்பாங்க. அப்படி ஆண்டவருடைய அன்பையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ருசித்து மரணத்திலும் நம்பிக்கை கொடுத்து தேவன் அழைத்தார். ஏன்னா அந்த கடைசி நேரங்கள் நம்ம பார்க்கும்போதெல்லாம் மரண பயம் மட்டும் அவங்கக்கிட்ட இல்லை. ஒருவேளை நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் பார்க்கணும் அந்த ஆசை வேணால் இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு எங்களை குறித்த ஒரு பயம் கூட அவங்கக்கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. கடைசி நேரத்தில் மரண பயம் மாத்திரம் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கவனுக்கு கூட கடைசி நேரத்தில் ஒரு திகிலும் ஒரு காரிலும் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஆண்டவரை ரட்சிப்பின் மூலமாக அந்த அன்பை ருசித்து ஆண்டவரில் நிலைத்திருப்பவர்களுக்கு மரணத்தில் கூட பயமில்லை. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்ல விரும்புகிற தெளிவான செய்தி. இவ்வளோ தான், இதை தவிர வேறு ஒன்றும் சத்தியம் இல்லை. அவருடைய ரட்சிப்பை நம்ம விசுவாசித்து அந்த களி கூறுதலில் நம்ம வாழ்ந்தாலே போதும். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு. ஏன்னா எல்லா விதமான அந்த அம்மாவுடைய ஆசையும் ஆண்டவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழும்போதும் மரித்த பிறகும் அவங்க ஆசையான ஒன்றுன்னா பாட்டு பாடணுங்கிறது. ஸ்டேஜ் ஃபியர்னால தான் வரமாட்டாங்க. இங்கேயும் பாடணும்னு ஆசைப்பட்டாங்க, பாடிட்டாங்க. பரலோகத்தில் அங்கே துதித்து கொண்டிருந்ததை இங்கேயும் ஆண்டவர் துதித்து கொண்டிருக்க வைத்தார். இந்த சாட்சியை சொல்லணும்னு விரும்பினதையும் ஏன் மூலமாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஆவியானவர் ரொம்ப தெளிவாக அவங்க மரணத்திலிருந்து எனக்கு ரொம்ப உணர்த்தினது தான். ஏன்னா அந்த மறைவான ஆண்டவருடைய அன்பை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக. அதனால் ஏன்னா நாங்கள் கூட ரொம்ப ஜபிக்கிறதெல்லாம் பயங்கரமாக ஜபிச்சா தான் சில காரியம் ஆண்டவர் செய்வார். எங்கள் அம்மா ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணுவாங்க, அந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு எதுக்காகவோ உடனே நடக்கும். அதனால் நாங்கள் சொல்லியம்மா நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படிம்பாங்க. அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மற்றபடி ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் ரொம்ப தெரியாட்டாலும் ஒரே ஒரு சத்தியம்தான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது. ஆண்டவர் என் பாவத்துக்காக மரித்தார், என்னை வந்து நேசிக்கிறார். அது மட்டும் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அது ஒன்று தான் சத்தியம் உலகத்திலே. ஏன்னா இன்றைக்கி அவர் நம்மளை நேசித்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தலைன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. பூமியில் ரொம்ப சம்பிரமமாக வாழலாம், ஆனால் முடிவில் இவ்வளோ பெரிய அமைதியான மரணம் கிடைக்குமாங்கிறது நம்ப முடியாத ஒரு காரியம். அதனால் நம்ம வந்து ரட்சிப்பில் மாத்திரம் நிலைத்திருக்காமல் அதன் பின்பாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேம்மா, இனிமேல் வந்து நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டிய தருணம் இது. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பிள்ளைகளுக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ஓடி இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த ஞானஸ்நானம் என்பது நீங்கள் ஆண்டவரோடு கூட உள்ள புதிய உறவு. ஏன்னா அந்த அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, ஆண்டவரில் தான் அந்த அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஏன்னா மனிதர்கள் மூலமாக எந்த அன்பும் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல. அதனால் ஆண்டவர்கள் அந்த மனிதர்கள் கொடுக்க முடியாத அன்பை பல மடங்கு ஆண்டவர் கொடுத்ததுனால அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் சொல்லுவேன், ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த ஞானஸ்நானத்துக்கான எல்லா காரியங்களையும் செஞ்சுருக்கிறாரு. அது இனிமேல் உங்களுக்காக ஒரு ஆண்டவர் வாழ்க்கை தருவாருன்னு சொன்ன பிறகு தான் எங்கள் அம்மாவுக்கு ப்ரமோஷன் எல்லாமே. அதனால் இந்த 10 வருடங்கள் எங்களுக்காகலாம் எங்கள் அம்மா வாழலை. இந்த 10 வருடங்கள் அவர்களுக்காக தேவன் கொடுத்தது. ஏன்னா என்னை நேசிக்கிறவர்களை நான் எப்படி கனப்படுத்துவேன்னு பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் கண்களுக்கு முன்பாகவும் அவங்களுக்கும் உணர வச்சு தான் அவங்களுக்காக அதுக்கு பிறகு சந்தோஷமாக. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சிட்டு அந்த வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, புற மதஸ்தர்கள் எல்லாரும் வந்து அந்த அன்பை தான் சொல்லி எழுதாங்க. அப்போ கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டதற்கு காரணமே அவர்களுக்குள் ரட்சிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது தான். ஒரு நாளும் மரணத்தை குறித்தோ எதை குறித்தோ பயப்படலை. இன்றைக்கி நம்ம கூட நிறைய நேரத்தில் ஆண்டவரே நான் வந்து பரலோகத்துக்கு வந்துடுவேனா அப்படின்னு சில நேரங்கள்லாம் பயப்படுற நேரம் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு நாளும் மரணத்தை குறித்தோ எதை குறித்தோ அவங்க பயப்பட்டதே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து இப்படி எளிமையான ஒரு மனம் திரும்புதலையும் அவர் மீது எளிமையான அன்பையும் மாத்திரமே எதிர்பார்க்கிறார். அப்படிங்கிறது எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய மரணத்தின் மூலமாக இப்பொழுது நித்திய வாழ்வுக்குள்ளாக அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு இதையும் வந்து தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை தேவனே வைத்திருக்கிறார். இப்போ இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அங்கே கிடச்சிருக்குமான்னு அம்மா கூட கற்பனை பண்ணி பார்த்து மாட்டாங்க. ஏன்னா
கிடைச்ச ரட்சிப்பில் ஆண்டவரோட அன்பாக இருக்கணும், அவ்வளோ மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவரோடு அன்பாக இருந்து அந்த அன்பை பிறருக்கும் காண்பித்து வாழ்ந்தாங்க. அந்த இதை நித்திய வாழ்வை அங்கே போய் பார்த்துருப்பாங்க. அது எப்படிப்பட்ட நித்திய வாழ்வு அப்படிங்கிறத ஏசாயா 35:10 போட்டிருக்குது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இது ஆண்டவர் நித்திய வாழ்வுக்காக கொடுத்த ஒரு சத்தியம் இதுதான். அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார்? அந்த பூமியின் பாடுகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அவருக்காகவே அந்த ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று வாழ்ந்தவர்கள். அதுதான் அவர் தான் மீட்டு கொண்டார். பரம அழைப்பிற்குள்ளாக அவர் தேவன் எடுத்துக்கொண்டார். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. அப்போ அது சாதாரண அங்கே இருக்கிற சந்தோஷம் சாதாரண இது கிடையாது. இங்கே இருந்தால் கூட எங்களுக்காக என்னதையாவது கவலைப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அங்கே ஆண்டவர் சர்ப்ரைஸாக ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அந்த எளிமையான விசுவாசத்தையும் எளிமையான அன்பையும் கனப்படுத்தி அவர்களோடு கூடவே வைத்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு ஆழமாக அவர் உறுதி கூறியிருக்கிறார். அதாவது சீயோனுக்கு வருவார்கள். இப்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா நித்திய மகிழ்ச்சி. இந்த பூமியில் கூட சில நேரம் மகிழ்ச்சி மாறி மாறி வரலாம், எங்கள் நிமித்தமாகவோ வேறு யார் நிமித்தமாகவோ. ஆனால் அங்கே அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும். இந்த பூமியிலே சரீரத்தில் இருக்க நாளெல்லாம் சஞ்சலமும் தவிப்பும் தான். அது எல்லாம் ஓடி போய்விட்டது. ஆகவே நாங்கள் இனி பின்னானவைகளை பார்க்காமல் முன்னானவைகளை நாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது இனி நாங்கள் அவர்களோடு நாங்களும் இணைய வேண்டும். எங்களுக்கான ஓட்டத்தை ஓடி முடித்து இதே போல தேவன் மீது உண்மையான மாயமற்ற அன்பை நாங்களும் பெற்று அவருக்காகவே வாழ்ந்து இதே மாதிரி அவரை எங்கள் அம்மாவை அவங்களோடு கூட நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிற அந்த நித்திய மகிழ்ச்சிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தான் தேவன் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருந்து ஒரு பெரிய ஒரு அழைப்பை எங்கள் அம்மா வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும்